நந்தவனபுரோன்ற கிராமத்துல சின்னையா சுஜாதான்ற தம்பதி இருந்தாங்க. அவங்க ஒரு தள்ளு வண்டியில தோசை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல வர வருமானத்துல தான் அவங்க பொண்ணு மீனாவை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. எப்பயும் மாதிரி அன்னைக்கும் தோசை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்ப சின்னையா, வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க, சூடான ருசியான தோசை இருக்கு. முறுவலான தோசை, குண்டான தோசை, மசாலா தோசை, பொடி தோசைன்னு எல்லா வெரைட்டியும் இருக்கு. வந்து ருசிச்சு பாருங்க அப்படின்னு கத்தி கத்தி சின்னையா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரு கத்துறத கேட்டு ஒருத்தர் கூட அந்த கடைக்கு வந்த பாடாவே காணோம். எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. இத கவனிச்ச சுஜாதா சின்னையா கிட்ட, என்னங்க என்னங்க இது, இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் ஒருத்தர் கூட தோசை சாப்பிடவே வரலையேங்க, இப்படியே வியாபாரம் போனா எப்படி? எப்படி சுஜாதா நம்ம கடைக்கு வருவாங்க? அதான் நம்மள பார்த்தே போட்டிக்குன்னு தெருக்கு தெரு டிஃபன் சென்டரை ஓபன் பண்ணிருக்காங்களே, அங்க போறாங்க எல்லாரும். நம்ம கடைக்கு தான் வரதில்ல. ஐயோ, இப்ப என்னங்க நம்ம பண்றது? இப்படியே இருந்தா நம்ம கடையை மூடிட்டு போக வேண்டியதான். நம்ம பொழப்பு எப்படிங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்க சுஜாதா. வருத்தப்படாத சுஜாதா, நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் எல்லா விதத்திலயும் செய்யலாம். அதுக்கப்புறம் பலனை கொடுக்க வேண்டியது கடவுள் கையில தான் இருக்கு. நம்ம உழைப்பையும் முயற்சியும் போடுவோம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. வியாபாரம்ன்றது ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா நடக்கும், இன்னொன்னு நாளைக்கு எதுவும் இல்லாம இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம முயற்சியும் உழைப்பையும் மட்டும் போடுவோம், பலனை கடவுள் கொடுப்பாருன்னுட்டு நம்புவோங்க. ஆனாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. துவண்டு போயிடக்கூடாது, நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சின்னையா சுஜாதா கிட்ட சொல்லிட்டு யாராவது அவர் கடப்பக்கம் வருவாங்கன்னு, வாங்கய்யா வாங்க, சுட சுடன்னு தோசை, மசாலா தோசை, பொடி தோசை, நெய் தோசை அப்படி கத்தி கத்துன்னு கத்துனாரு சின்னையா. ரொம்ப நேரம் கத்தி கத்தி டயர்ட் ஆகி நிக்க முடியாம ஸ்டூல்ல உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட கடைய தாண்டி ராஜையான்னு ஒரு விவசாயி அங்க வந்தாரு. அவங்கள பார்த்து பார்க்காத மாதிரி கடைய தாண்டி போயிட்டாரு. ராஜையா அப்படி போறத பார்த்து சின்னையா, என்ன ராஜையா, இன்னைக்கு தோசை சாப்பிட எங்க கடைக்கு வரலையா? அட போச்சுடையா, உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குன்னுட்டு வர சொல்ற. நீ 40 ரூபாய்க்கு கொடுக்கற தோசைய உன் சொந்தக்காரன் இருக்கான்ல, அவன் வெறும் 30 ரூபாய்க்கு தான் தரான். அவன்கிட்டே நல்லா இருக்கு. சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு ராஜையா. நான் குடுக்கற மாதிரி வெரைட்டியான டேஸ்டான தோசை குடுக்கறானா, சட்னி சாம்பார் எல்லாம் குடுக்கறானா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜையா. எனக்கு காசு மிச்சமாகுதா, அத மட்டும் தான் நான் பாக்குறேன். என்னப்பா ராஜையா நீ இப்படி இருக்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? சாப்பிடும் போது ஒவ்வொரு கடையில என்ன ஸ்பெஷல்னுட்டு தெரிஞ்சுக்கணும். 10 ரூபாய் அவனை விட நான் ஜாஸ்தியா விக்கிறேன்னா என் தோசையில ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, அத சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இங்க வருவீங்க. ருசி காசு இதெல்லாம் வீடு சின்னையா. உன்கிட்ட வந்து சாப்பிடணும்னா ஊரெல்லாம் சுத்திட்டு இந்த இடத்துக்கு வரணும். ஆனா இதுவே உன்னோட சொந்தக்கார ரமணையா என் வீட்டு பக்கத்துலயே விக்கிறான், நான் அவன்கிட்டே வாங்கி சாப்பிடலாம்ல. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ராஜையா, நீ அவன்கிட்ட கொடுக்கற 30 ரூபாய என்கிட்டே கொடு. நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போற? அதே ரூபாய்க்கு நல்ல ருசியான தோசைய உனக்கு கொடுக்கற, இங்க சாப்பிடு. ஐயோ சின்னையா, இன்னைக்கு நான் ரமணையா கடையில தான் தோசை சாப்பிட்டேன். நாளைக்கு வந்து உன் கடையில சாப்பிடுறேன். சரி, மத்தவங்க கிட்ட கூட சொல்லு ராஜையா. ராஜையா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அப்ப சுஜாதா, என்னங்க என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது கூடயா தெரியல? தோசை வியாபாரம் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறியே சுஜாதா. அப்பா, நான் கேட்டது தோசை வியாபாரத்தை பத்தி இல்லங்க, கம்மியான விலைக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே அத பத்தி. ஓ அதுவா? கஸ்டமர்ஸ எப்படியாவது நம்ம கடைக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ராஜையா சொன்னதும் சரிதானே. ஜனங்க எல்லாரும் எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்கி சாப்பிடுவாங்க. 10 ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசணும்னா நம்ம எப்படி நம்ம பொழப்ப நடத்துறது? ஏங்க அதுக்காக 10 ரூபாய் கம்மி பண்ணுவீங்களாங்க நீங்க? 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய்லாம் கம்மி பண்ணா யாரும் கடைக்கு வர மாட்டாங்க சுஜாதா. அப்படி சின்னையா வழியில போறவங்கள தெரிஞ்சவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு தோசை கம்மியான விலைக்கு கொடுக்கறோன்னு கூட சொல்லி பார்த்தாரு. ஆனா யாருமே அவங்க கடைக்கு அன்னைக்கு வியாபாரம் தான் வரல. சாயந்தரம் ஆனதும் கடையை மூடிட்டு தள்ள வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு போனாங்க. சுஜாதா அங்க தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த மீனா, அம்மா இன்னைக்கும் தோசை தானாமா,
என்னம்மா நீ தினமும் தோசையே பண்ணிட்டு இருக்க? இந்த தோசைய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு தெரியுமா? தோசையே நான் வெறுத்துட்டேன். சாதம் கொடுமான்னு கேட்டா மாவு வேஸ்ட் ஆயிடும்னு நீ எழுற. அப்படி இஷ்டமே இல்லைன்னா கூட தோசை சாப்பிட்டுட்டு மீனா கம்மன்னு இருந்தா. அதுக்கப்புறமா சுஜாதாவும் சின்னையாவும் தூங்குனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவும் தூங்கிட்டா. ஆனா சுஜாதாக்கும் சின்னையாக்கும் தூக்கமே வரல. இப்படி நம்ம கடை மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கே, ஏதாவது புது புது ஐடியா கொண்டு வந்து முன்னேறலான்னுட்டு 2 பேரும் தூங்காம யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுஜாதா, எனக்கு நம்ம நிலைமைய நினைச்சாலே பயமா இருக்குங்க. நான் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்க? எனக்கும் பயமா தான் இருக்கு. என்ன யோசிச்சாலும் நம்ம தோசை வியாபாரத்தை எப்படி முன்னேற வைக்கிறது, எப்படி நம்ம நல்லா பண்றதுன்னுட்டு ஒரு யோசனையும் வரலங்க. ஆமா, யோசனையும் வர மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது. என்னதான் நம்ம வாழ்க்கையும். இப்பவே இந்த நிலைமையில இருக்கோம். குழந்தையும் வளர்ந்துகிட்டு இருக்கா. அவ பெருசானோன்னா என்ன பண்ண போறோம் நினைச்சாலே பயமா இருக்குங்க. எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சுஜாதா, கவலைப்படாத. கடவுள் ஏதாவது வழிய காட்டுவாரு நமக்கு. ஆமாங்க, ஏதாவது ரூபத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட கருணை இல்லனா இப்ப நம்ம இந்த நிலைமையில கூட இருக்க மாட்டோமேங்க. அப்படி 2 பேரும் என்ன பண்ணலான்னு பேசி பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. கோழி கத்துச்சு. வீடு முன்னாடி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க சுஜாதா. ரொம்ப அழகான கோலம் போட்டாங்க. வெளியே போயிருந்த சின்னையா அப்பதான் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டு திண்ணையில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா மீனா. அப்பதான் மீனா முன்னாடி திடீர்னு ஒரு கோழி ஒண்ணு தோன்றுச்சு. அத பார்த்து ஆச்சரியப்பட்டா மீனா. திடீர்னு அது மாயமாயிடுச்சு. மறுபடியும் திடீர்னு தோன்றுச்சு. அப்புறம் பெருசாவோ ஆச்சு. இத பார்த்து ரொம்பவும் பயந்து போனா மீனா. மீனா, உங்க அம்மா அப்பா கிட்ட சிக்கன் தோசை பண்ணி விற்க சொல்லு. அப்பதான் உங்க வியாபாரம் சூப்பரா நடக்கும். போய் சீக்கிரமா சொல்லு மீனா. அப்படி சொல்லிட்டு கோழி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. அது தெரியாம இருந்தாங்க சுஜாதாவும் சின்னையாவும். சுஜாதா, ராத்திரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசாம இந்த தோசை வியாபாரத்தையே நம்ம விட்டுடலாமா சுஜாதா? நானும் அதையே தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம இந்த தோசை வியாபாரத்தை விட்டுட்டா வேற எதுவும் தெரியாதே. என்னங்க பண்ண போறோம் நம்ம பொழப்புக்கு? பேசாம வியாபாரம் எதுவும் பண்றதுக்கு பதிலா எங்கேயாவது வேலைக்கு சேரலாம் சுஜாதா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது மாய கோழி சொன்ன ஐடியாவை தான் சொல்ற ஐடியாவா மீனா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா. அம்மா, அப்பா, நம்ம தோசை வியாபாரம் சூப்பரா நடக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கேக்குறீங்களா அப்படின்னு மீனா சொன்னோன்னு சுஜாதாவும் சின்னையாவும் மீனாவை பெருமையா பார்த்தாங்க. சொல்லு மீனா, சொல்லு, என்ன அந்த ஐடியா? ஆமாமா மீனா, சொல்லு, உனக்கு வந்த ஐடியா என்ன? சரி, இப்போ நம்ம எத்தனை வெரைட்டி தோசை விக்கிறோம்னு சொல்லுங்க. உனக்கு எதுக்கு மீனா இதெல்லாம்? நீ போய் படி, அம்மா அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சுஜாதா, குழந்தை எதுக்கு அப்படி சொல்ற? மீனா, நீ சொல்லு, உன்னோட ஐடியா என்னன்னு சொல்லு அப்பா கிட்ட. அப்பா, நம்ம இப்ப பொடி தோசை, மசால் தோசை, நெய் தோசைன்னு இந்த மாதிரி வெரைட்டியான தோசை எல்லாம் விக்கிறோம்ல. ஆமாவா மீனா, இதெல்லாம் நம்ம விக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா என்ன? ஆமாப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம சிக்கன் தோசை, சிக்கன் கறி தோசை, சிக்கன் டிக்கா தோசை, சிக்கன் தந்தூரி தோசைன்னு நிறைய வெரைட்டி பண்ணி விற்கலாம்ப்பா. சிக்கன் தோசைலாம் நம்ம ஊர்ல நிறைய பேர் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம வியாபாரம் சூப்பரா பெருகும்லப்பா. நீ தைரியமா கத்தி சொல்லலாம் பாரு, நிறைய கஸ்டமர்ஸ் உன்னை தேடி வர போறாங்க. பொண்ணு மீனா சொன்னதை கேட்டு அம்மாவும் அப்பாவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க வியந்து பார்த்தாங்க. மீனா மறுபடியும் நிறைய விஷயங்களை அவகிட்ட சொன்னா. அப்பா, டேஸ்ட் சூப்பரா இருக்கணும், யாரும் பண்ணாத அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம கிட்ட தான் எல்லா கஸ்டமர்ஸும் வருவாங்க. எப்படிப்பா இருக்கு உங்க பொண்ணோட ஐடியா? அவங்க பொண்ணு மீனா அப்படி ஒரு ஐடியா சொல்லவும் அம்மாவும் அப்பாவும் அவளை பாராட்டி கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் சின்னையா தாமதிக்காம உடனே அவங்க தள்ளு வண்டியில வெஜ் தோசை, நான்வெஜ் தோசை ரெண்டுத்தையுமே தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ணாங்க. சின்னையா கத்தி கத்தி வித்தாரு. வாங்க ஐயா, வாங்க வாங்க மேடம், வாங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாங்க. சிக்கன் தோசை, சிக்கன் பிரியாணி தோசை, சிக்கன் டிக்கா தோசை, சிக்கன் நூடுல் தோசைன்னு இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத தோசை எல்லாம் இருக்கு. 5 நிமிஷத்துல சுட சுடன்னு ரெடி ஆகும். வந்து ருசிச்சு பாருங்க. சுட சுடன்னு உங்க முன்னாடியே தயாரிப்போம். அப்படி கத்தி கத்தி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு சின்னையா.
ஊர்ல இருக்க எல்லாரும் சிக்கன் தோசை, சிக்கன் நூடுல் தோசை, சிக்கன் டிக்கா தோசையான்னு ஆச்சரியப்பட்டு அதை எப்படி இருக்கும்னு ருசிச்சு பார்க்கலான்னு நிறைய பேர் அன்னைக்கு அங்க வந்தாங்க. அதோட ருசி வந்திருந்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சிக்கன் தோசைய ஓயாம வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேரு. சில பேர் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உம்முன்னு அங்க இருந்து போயிட்டாங்க. வியாபாரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போனாங்க சின்னையாவும் சுஜாதாவும். படிச்சுக்கிட்டு இருந்த மீனாவை பார்த்து அவளால தான் இந்த ஐடியா எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அவளை பாராட்டி அவளுக்கு மொத்தம் கொடுத்தாங்க. அன்னில இருந்து சிக்கன் தோசை வியாபாரத்தையே பண்ணிட்டு இருந்தாங்க சுஜாதாவும் சின்னையாவும். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.